இது அப்படியே மக்கி போய் மண்ணோட மண்ணாக தான் ஆகுமே தவிர அது சாப்பிட்றதுனால வந்து மற்ற அந்த மிருகங்களோ எதுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதனால் வந்து தைரியமாக வந்து இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 வரை விற்கும். ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2,15,000 இருக்கும். கர்நாடகாவில் வந்து தும்கூர்ன்ற ஏரியா லொக்கேஷன்லேருந்து நமக்கு வந்து எவ்ரி மந்த் பர் மந்த் நமக்கு வந்து ஒரு லோடு ஆகுது. எக்ஸ்போர்ட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட் உண்டு. இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையை பொறுத்தவரை வந்து எல்லாருமே வந்து இப்போது எல்லாம் அரேக்கா பிளேட்ஸ் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா வந்து ரொம்பவும் வந்து இது வந்து ஃப்ளெக்சிபிள் யூஸ் அண்ட் த்ரோ வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றனால வந்து 99.9% வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் தான் வந்து விரும்புகிறாங்க. சாப்பிட்டுட்டு ரோட்டில் எங்கேயா போட்டு போனாலும் இது அப்படியே மக்கி போய் மண்ணோட மண்ணாக தான் ஆகுமே தவிர அது சாப்பிட்றதுனால வந்து மற்ற அந்த மிருகங்களோ எதுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதனால் வந்து தைரியமாக வந்து இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டை வந்து ஒரு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லி தோணுச்சு. சரி ரைட்டு, சரி இந்த பிஸ்னஸ்க்கே இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணோம். பட் இன்வெஸ்ட் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து சேலரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ்லேருந்து தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. 6 மந்த்ஸ் மேலே ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட இருக்கும். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சேவிங்ஸ்லேருந்து தான் எடுத்து கொடுத்தோமே தவிர எதுவுமே எங்களுக்கு ப்ராஃபிட் வரல. ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டே பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைம் சடனாக கொரோனா கோவிட் லாக்டவுன் வேறு போட்டாங்க. மறுபடியும் பிஸ்னஸ் இன்னும் அகைன் ஒரு 8 மந்த்ஸ் வந்து மறுபடியும் கையிலேருந்து தான் எடுத்து கொடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். இப்போ ஒரு 6 to 1 இயராக வந்து கொஞ்சம் அந்த இதுலேருந்து ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஃபண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா பேமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா பிஸ்னஸும் ஸ்மூத்தாக போகுது. ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுற அதாவது இப்போ கம்பெனிஸ் வந்து நிறையா இருக்குது. ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 3,50,000 வரை விற்கும். ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2,15,000 இருக்கும், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியும் வரும். ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2,75,000 வரும். ஸோ கம்பெனியை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு கம்பெனியும் இருக்குது. எந்த கம்பெனியில் வந்து நமக்கு வந்து மெட்டீரியலும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்க போகும்போதுங்க நம்ம வந்து ஒரு 2.5 அந்த ரேஞ்சில் வந்து நல்லா கொஞ்சம் வரும். ஒரு சிலர் வந்து 3.5K வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சரி இருக்காது. அந்த மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணால் மறுபடியும் ஸ்க்ராப்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது மெட்டீரியல்ஸ் நம்ம மிஷினரிஸ் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து பார்த்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இதை பொறுத்தவரை அதுக்கப்புறம் டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் வந்து எல்லா ஸ்பேனரும் வச்சுக்கணும் நம்ம சேஃப்டிக்கு. ஏன்னா வந்து ஒரு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணல, ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணல மிஷினை அவங்க வந்து இந்த நட்டு தான் போடுவாங்க, இந்த போல்டு தான் போடுவாங்க, இல்லை இந்த சைஸ் ஏதாவது 10 சைஸ் போடுவாங்க, 12 சைஸ் போடுவாங்கன்னு இல்லை. இன்னொருத்தர் வந்து 20 சைஸ் போடுவாங்க, 24 போடுவாங்க. ஸோ எல்லா டூல்ஸுமே வச்சுக்கிறது, ஸ்பேனர் செட் வச்சுக்கிறது நமக்கு வந்து பெட்டர். அதே மாதிரி ஒயர் கட்டர் ப்ளஸ் இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு 10,000 வரும். 10,000 ஒரு 5,000 வரும் இந்த டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக. அப்புறம் இந்த ஸ்க்ரூ ஸ்பேனர் கம்பல்சரி இருக்கணும். கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஹைட்ராலிக் கலட்டுறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்நாடகாவில் வந்து தும்கூர்ன்ற ஏரியா லொக்கேஷன்லேருந்து நமக்கு வந்து எவ்ரி மந்த் பர் மந்த் நமக்கு வந்து ஒரு லோடு ஆகிடும். எப்படின்னு தான் அந்த லோடு பர்ச்சேஸ் பண்ணுறது சில ஏஜென்ட் இருக்காங்க. நாங்கள் ஒரு ஏஜென்ட்டு ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஏஜென்ட் பார்த்தா 4 rupees வரும் பர் லீஃப், ஒரு ஏஜென்ட் பார்த்தா 3.5 வரும், ஒரு ஏஜென்ட் பார்த்தா 4.8 வரும். அந்த பீக்கிங் டைம் பார்த்து வந்து அவங்க வந்து ப்ரைஸை வந்து ரைஸ் பண்ணுறதும் குறைக்கிறதும் இந்த மாதிரி தான் ஆகும். மேக்ஸிமம் வந்து 4.8 வரை வந்து நம்ம லீஃப் வந்து கர்நாடகாவில் வந்து தும்கூர் ஏரியாவில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 12 inch ரவுண்ட் பிளேட்ஸோ, அப்புறம் 10 inch ரவுண்டு, அப்புறம் 8, அப்புறம் 6, அப்புறம் 4, அப்புறம் 5.5. இதெல்லாம் வந்து 5.5ன்றது ஸ்பெஷல் ரவுண்ட் பிளேட்டு. அது ஜஸ்ட் இன்பிட்வீன் பவுல் மாதிரி வரும், சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கொயர் டைப் பார்த்திங்கன்னா 10 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வரும். அதே மாதிரி நம்ம இப்போ கம்பார்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போ 3 கம்பார்ட்மெண்ட் உள்ளது வரும். 3 கம்பார்ட்மெண்ட்டு 10 ரவுண்ட்லேயும் வரும், 10 ஸ்கொயர்லேயும் வரும். அதே மாதிரி 12 ரவுண்ட்லேயும் வரும், 12 ஸ்கொயர்லேயும் வரும். 3 கம்பார்ட்மெண்ட். அதே மாதிரி 4 கம்பார்ட்மெண்ட் உள்ளதும் இருக்குது. தென் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனு, நைஃபு, தென் ஹார்டின் ஷேப்பில், அதாவது ஒரு சிலர் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் நடத்துறது இந்த ஹார்டின் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில் ட்ரே மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி வேணுனாலும் நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்போம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 சைஸ் பிளேட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் மீல்ஸே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ மீல்ஸ் ஆர்டர் பண்ணோன்னா அது ஃபுல் மீல்ஸே வந்து அந்த 12 இன்ச் பிளேட்லலாம் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து 10 இன்ச் பிளேட் பார்த்திங்கன்னா அந்த டிஃபன் ஐட்டம்ஸு அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ், இந்த சப்பாத்தி அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்லாம். தென் 8 இன்ச்சு பார்த்திங்கன்னா சும்மா ஏதாவது கோயிலில் ஃபங்க்ஷன் சும்மா ஒரு கொஞ்சமாக லைட்டாக ஃபுட்டு அன்னதானம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இதில் வந்து அது யூஸ் ஆகும். தென் 6 இன்ச் வந்து இந்த பானிபூரி, சாட் மசாலா ஐட்டமுக்கு யூஸ் ஆகும். இந்த 4 இன்ச் வந்து கோயிலில் வந்து பிரசாதம் ஒரு கரண்டி மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ரவுண்ட் ஷேப்பு. தென் அதே மாதிரி 4 இன்ச் ஸ்கொயரும் வந்து இதே மாதிரி யூஸ் ஆகும் கோயிலில் அன்னதானம் கொடுக்குறதுக்கு. தென் 10 ஸ்கொயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து. அப்புறம் 8 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், இதை ஸ்கொயர்னாவே வந்து 99% எக்ஸ்போர்ட் ஐட்டம் அது. சில கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வந்து கொஞ்சம் ரிச்சாக கொடுக்கணுன்னா அந்த மாதிரி ஸ்கொயர் பிளேட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி மேனுஃபேக்சராக வந்துடும், செப்பரேட்டாக வாங்கிட்டு போவோம். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து 3 டைப்ஸ் வரும். சிஓடி, அப்புறம் பிஎஃப்எஃப், அப்புறம் இன்னொன்று எஃப்எஸ்எஸ் ஐ திங்க். ஸோ அந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து 50% பேமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம மெட்டீரியல் வந்து இங்கே லோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி நம்ம ஷிப்பில் ஏற்றுறதுக்கு 50% பேமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆஃப்டர் 50% வந்து நம்ம அவங்க ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இது வந்து ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட் அவங்க பே பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சுடணும். நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ணுற வரை நம்ம நின்று நம்ம கரெக்டாக அனுப்பணும். தென் இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களே நேரில் வந்து பேமெண்ட் பண்ணி அவங்களே ஷிப்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வந்து அவங்க பண்ணுவாங்க. இது வந்து எந்த டைப்னா நமக்கு வந்து பெட்டர்னா 50% அமௌண்ட் பே பண்ணுறது நமக்கு வந்து பெட்டர். ஏன்னா வந்து அதுலேயே நம்மளுடைய ப்ராஃபிட்டு, நம்ம மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, இபி சார்ஜஸ் எல்லாமே வந்து அதிலே இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற பிளேட்ஸ் வந்து எப்போதுமே வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். தென் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட பிளேட்ஸ் வந்து அவங்க செக் பண்ணி ஒரு 10 பேக்ஸ் ஆர் 10 பேக்கேஜஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10, 12 வந்து இது ரெகுலர் மூவிங் ப்ராடக்ட்ஸ். 10 ரவுண்டு, 12 ரவுண்டு, தென் ஸ்கொயர், 10 ஸ்கொயர் வந்து இதெல்லாம் வந்து லோக்கலில் வந்து ரெகுலர் மூவிங்ஸ் ஆகும். தென் இதுவே வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 10 ரவுண்டு, 12 ரவுண்டில் எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து 10 ஸ்கொயர் எடுப்பாங்க. தென் 10 கம்பார்ட்மெண்ட் எடுப்பாங்க, 3 கம்பார்ட்மெண்ட் உள்ளது. தென் அதே மாதிரி ரவுண்டு வந்து 10 கம்பார்ட்மெண்ட் எடுப்பாங்க ரவுண்டில். தென் இது இல்லாமல் வந்து 8 ஸ்கொயர் எடுப்பாங்க, 6 ஸ்கொயர் எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து ரெகுலராக போகும். டொமஸ்டிக்கை பொறுத்தவரை இந்த ஸ்கொயர் ஐட்டம்ஸ் எதுவுமே போகாது இங்கே லோக்கல் ஐட்டம்ஸ். இங்கே பொறுத்தவரை 10 ஸ்கொயர் மேக்ஸிமம் போகும் டொமஸ்டிக் ஐட்டம்ஸ். மற்றபடி இங்கே லோக்கல்ஸில் வேறு எதுவும் போகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட் வந்து 10 ருபீஸ் சொல்லுவோம், இல்லை 15 ருபீஸ் சொல்லுவோம். ஏன்னா அந்த பிளேட்டோட குவாலிட்டி வந்து அந்த குவாலிட்டி. இப்போ வந்து அந்த பிளேட் வந்து ஒரு பிளேட் ஊற்றோன்னா நமக்கு வந்து இங்கே லோக்கலில் வந்து இந்த 12 இன்ச் ரவுண்ட் பிளேட் 2 பிளேட் விற்கிறதுக்கு நமக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால் வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை 100 பிளேட் சேல் ஆனாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா வந்து 100 பிளேட் வந்து இங்கே வந்து நம்ம 50 பிளேட் விற்றா நம்ம அது வந்து 100 பிளேட்டு கணக்கில் வரும். ஸோ 50 கணக்கு பண்ணல வந்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து நல்ல ப்ராஃபிட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணணும்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட் உண்டு. ஃபுல் அமௌண்ட்டு நம்ம வாங்கிக்குவோம். நம்ம லோடிங் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அதாவது என்ன சொல்கிறது, ஃபுல் அமௌண்ட்டு நமக்கு அதாவது பிளேட்டுக்கு உண்டான காஸ்ட் வந்துடும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் போட்டாலும் நமக்கு அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பேலன்ஸ் பார்ட் அமௌண்ட் வந்து 100% ப்ராஃபிட்டில் தான் வரும்.